ஏன் தெரியுமா? மூடன். சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க. நான் என்னப்பா நீ என்னை முட்டாள்னு சொல்கிறியா? யூனோ என்னோட படிப்பு தெரியுமா? என் அந்தஸ்து தெரியுமா? என் டிகிரி தெரியுமா? என் வேலை தெரியுமா? திரும்ப சொல்லுகிறேன், எவன் ஒருவனுக்கு தேவனுடைய நாட்டம் இல்லையோ அவன் மூடன். எவனுக்கு தேவனுடைய நாட்டம் இல்லையோ அவன் கொடூரன். எல்லாம் கரங்களை உயர்த்தி, எவனுடைய காரியங்கள் எவனும் ஒருவனுக்கு தேவனுடைய காரியங்களில், அது உங்க பிள்ளையா இருக்கலாம், உங்க புருஷனா இருக்கலாம், உங்க மனைவியா இருக்கலாம், தேவனுடைய நாட்டம் இல்லாதவர்கள் எப்படி இருப்பார்? அவனுக்கு என்ன பெயர்? மூடன். மூடன் எப்படி இருப்பான்? கொடூரம். அவனுக்கு தெரியல நான் பண்றது தவறா தெரியா. நீ ஊடகங்களில் பார்க்குறீங்களே, மனைவியை கொலை செய்து அவன் தற்கொலை பண்ணுறான். புரியுதா உங்களுக்கு? நேற்று கூட ஒரு கல்லூரி ஒரு பிள்ளைய இன்னொரு பையன் ஆசிட் ஊற்றிட்டான் நேற்று கூட. அப்போது அது எவ்வளவு மூடத்தனம் இல்லை? அவளுக்கு விருப்பம் இல்லை, ஆனால் இவனுக்கு அது மேலே விருப்பம். நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஒன்று இந்த நடக்கிற எல்லா காரியங்களுமே, குழந்தையை கொடுத்து அந்த பெண்ணை மண்ணெண்ணெயை ஊற்றி நான் உன்னை கூட்டிக் கொண்டு போக மாட்டேன், இதெல்லாம் ஊடகத்தில் டெய்லி வருது. ஏன் தெரியுமா? மூடத்தனம் உள்ளவனுக்கு என்ன இருக்கும்? கொடூரம் இருக்கும். கொடூரமானவன் நல்லவனாக இருக்க முடியாது. நல்லவனாக இருக்க முடியாது. ரெண்டாவது, அவரிடத்தில் கற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு எதுவுமே இல்லை. உங்களை பார்த்து சொல்ல என்ன பாருங்க, இங்கே இருக்கிற ஒவ்வொரு இடத்திலும் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களிடத்தில் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, என்னிடத்தில் ஒன்று கற்றுக்கொள்ள வேண்டும். கைப்பிடி சொல்லுங்க, என்னிடத்துல கற்றுக்கொள்வதற்கு ஏதோ ஒன்று என்னிடத்தில் இருக்கிறது. வாயை திறந்து, உங்களிடத்துல கற்றுக்கொள்வதற்கு என்கிட்ட ஏதாவது ஒன்று இருக்கணும். என்னிடத்துல கற்றுக்கொள்வதற்கு உங்ககிட்ட ஏதாவது ஒன்று இருக்கணும். என்ன கற்றுக்கணும் ஒன்றும் புரியல எனக்கு. சத்தமாக சொல்லுங்க, உங்களை பார்த்து ஒருத்தர் கற்றுக்கணும். அந்த அம்மா பாருங்க, ஜபன்னா முன்னால் உட்காந்துருப்பாங்க. போய் புரியல, ஜபன்னா இவ்வளோ தூரத்து வராங்க. இன்னைக்கு காலையில் 3 பேருக்காக ஜெபம் பண்ணேன். ஆண்டு 2 பேர் ஜபத்தை 2 ஜபத்தை கேட்டார், ஒரு ஜபத்தை கேட்கல. அது என்னன்னு அப்புறம் கேளுங்க சொல்லுவேன். தமிழே புரிய மாட்டேங்குது. 3 பேருக்காக ஜெபம் பண்ணேன், 2 பேருக்காக ஜபத்தை கத்தர் கேட்டார், ஒரு ஜபத்தை ஆண்டவர் கேட்கல. அது என்னன்னு அப்புறம் சொல்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சு போச்சு இல்லை? ரைட், சொல்லுங்க. எல்லாம் கரங்களை வச்சு சொல்லுங்க. என்னிடத்தில் என்னுடைய அப்படிதான், நான் ஊழிய கூடக்குள்ள போகிறேன், ஒரு தலைவனாக இருக்கிறேன், பல கூட்டங்களை சும்மா தான் போய் உட்காருவேன். என்ன ஒருத்தர் பார்த்து கேட்டார் சமீபத்தில், மாஸ்டர் அந்த ஐயா சொன்னார் பிரசங்கத்தில், நான் அரை ட்ரௌசர் போடும்போது ஐயா பிரசங்க கேட்டேன் அப்படின்னாரு. அந்த பிரசங்கியார், நான் அரை ட்ரௌசர் போட்டிருக்கும்போது ஐயா பிரசங்கத்தை கேட்டேன் அப்படின்னாரு. நான் ஒரு பிரசங்கத்தை எழுதினேன். ஒருத்தர் என்னை பார்த்து